அடுத்தது உருளும் உராய்வுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். உருளும் உராய்வுங்கிறது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பாருங்கள், ஒரு கட்டை இருக்குது. கட்டை வந்து ஒரு சமதள பரப்பில் வச்சு தள்ளுறோம். இதனால் வந்து பாருங்கள், இதனுடைய அடிப்பரப்பும் கட்டையினுடைய அடிப்பரப்பும் இந்த சமதள பரப்பினுடைய மேற்பரப்பு ஒன்றோடு ஒன்று உராயுது. அப்போ இது இப்போ இந்த கட்டை வந்து இயக்கத்தில் இருக்குது இல்லையா, அப்போ உண்டாகக்கூடிய உராய்வுக்கு பேர் என்ன பேர்? இயக்க உராய்வுன்னு பேர். இதை எளிதாக நகர்த்தணும் அப்படின்னா இது மாதிரி சின்ன சின்ன உருளைகளை வச்சு லைட்டை பாருங்கள், ஒரே ஒரு ஃபிங்கர் வச்சு தள்ளுறாங்க இல்லையா, அப்போது இது வந்து உருண்டுகிட்டே போகுதா. அப்போ உருளும் உராய்வு எளிதாக நமக்கு ஒரு பொருளை நகர்த்துவதற்கு பயன்படுது. அப்போ எந்த உராய்வுங்க அதிகமாக இருக்கும்? இயக்க உராய்வு அதிகமாக இருக்கும். அப்போது ஒரு பொருளை நகர்த்துறதுக்கு இது வந்து உதவாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைகளை ஒரு பொருளுக்கு அடியில் வச்சு நம்ம நகர்த்தணும்னாக்கு எளிதாக நகர்த்திட முடியும். அதே கான்செப்ட் தான் வந்து வாகனங்களில் பயன்படுத்துகிறாங்க. பஸ்ஸு, லாரி, காரு எல்லாத்துலேயும் அதேமாரி தான். ஏன் வந்து சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சக்கரங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தரையின் மீது படுது, இந்த இடத்துக்கு மட்டும்தான் டச் ஆகிருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து காற்றை வந்து ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாவது அமுங்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் மீட்சி உருக்குலைவுன்னு பேர். கொஞ்சம் அமுங்கும், இங்கே வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு டயர் வந்து தரையில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்க போட்டுருக்காங்க, தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் அவங்க இருக்குது. ஆனால் இங்கே போகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி வரும்போது நமக்கு உராய்வு, இந்த இடத்துல வரக்கூடிய உராய்வு ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். அப்போ எளிதில் வந்து இந்த பொருளை வந்து நம்ம நகர்த்திட முடியும்.